ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குட் பாய் பாய் வந்து அப்படின்னா நம்மளது கடனெல்லாம் நம்ம பாய் சொல்லணும். நம்ம அந்த இடத்துல நிறைய பணத்தை சேவ் பண்ணி நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பற்றி தான் நான் பேச போகிறேன். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். லோன் வாங்கறதுல நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம், லோன் வாங்காம நம்ம எப்படி நம்ம பணத்தை பூர்த்தி பண்ணி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. எந்த பிளேலிஸ்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், மணி சேவிங் டிப்ஸ்னு. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், நம்ம போறோம்னா நம்ம கடனை கடன் வாங்காம ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரங்க வாழது நான் சொல்லல, ஒரு ஹாப்பியான லைஃப், ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ பத்தி தான் நான் பேச போறேன் இந்த வீடியோல. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இது இப்போ இந்த வீடியோ நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். சவுண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க பாரு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி டெபிட் ஃப்ரீயா இருந்துகிட்ட கடன் இல்லாம நம்ம ஒரு நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு கேட்கறது ரொம்ப சவுண்டா இருக்கும். அந்த ரியாலிட்டி என்னன்னா நம்ம எல்லாம் அன்வான்ட் கடனுக்கு வர கிரெடிட் கார்டுல இருந்து நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. அது பர்சனல் லோனு, ஒரு அனாவசிய நிலைமையில போய் ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் லைக் தட் போய் ஒரு லோன் வாங்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிடுவாங்க. இது எல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்காக ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை பத்தி தான் நான் பேச போறேன். நான் என்னன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளத்தை நம்ம சிக்கனமா எடுத்து அதை சேவ் பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கடன் இல்லாத வாழ முடியும். சிக்கனா என்ன நான் உங்களை ஷாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, இல்ல நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. இதுல சிக்கனா என்ன நம்ம அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போகணும். என்னன்னா நம்ம சம்பளத்தை நம்ம தனித்தனியா சாரி டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம லைஃப் கொண்டு போகணும். இப்போ கடன் ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாருக்குமே. பட்டுன்னு கிரெடிட் கார்டில் வாங்கி எல்லாம் நம்மளது தேவைகளை பூர்த்தி பண்றது. அப்புறம் இஎம்ஐ நம்ம ஈஸியா பே பண்ணிடலாம்னு இருக்குது. அது மாதிரி போயிட்டே சொல்லிட்டே போகலாம். ஆனா அது நம்மள எங்க நம்மள கஷ்டப்படுத்துதுன்னா நம்மளுக்கு பணத்தை சேவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில நம்ம கொண்டு போய் தள்ளப்படுறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம மாசம் மாசம் ஒரு இஎம்ஐ கட்டுவோம் இல்லையா. என்ன சொல்ல வரேன்னா எல்லா ஒரு கடனும் சாரி, அது ஒரு சின்ன கடனா இருக்கட்டும், இல்ல பெரிய கடனா இருக்கட்டும். பெரிய கடன் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹவுசிங் லோனு போயிருப்போம், இல்ல இந்த பர்சனல் லோன் இருக்கும். அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் இதான் நான் சொல்லவே ஆசைப்படுறேன். நம்ம ஒரு இஎம்ஐன்னு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துட்டு மாசம் மாசம் அது நாட் லெஸ் தென் ஒரு 20,000 to 30,000 மாசம் மாசம் ஒரு இஎம்ஐ வைக்கணும். பேங்க்குக்கு லோன், ஹவுசிங் லோனுக்கு நம்ம இஎம்ஐ நம்ம மாசம் மாசம் கட்டுறாப்புல இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதுல நம்மளது கிரெடிட் கார்டு, அப்புறம் மற்ற சில சின்ன சின்ன லோன் இருக்கும். வீட்டுல ஏதாவது பொருள் வாங்கியிருப்பீங்க, அது இஎம்ஐல போவோம். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்னன்னா நம்ம சம்பளத்தை டிவைட் பண்ணணும். 50, 30, 20 நான் நிறைய வீடியோல சொல்றேன். அப்படி இருந்தா நம்ம கடன் வாங்குறதுக்கு தேவையில்லை. அந்த சேம் டைம்ல நம்ம அதை நம்ம ஈஸியா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். நம்ம இப்படி சின்ன சின்னதா சேவ் பண்ணிட்டா அது நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம பெரிய ஒரு செலவுக்கு அது நம்மளுக்கு நிச்சயமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். எனக்கு 19 வயசுல இருக்கும்போது நான் பிபிஎஃப்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல எனக்கு ஒன்றும் விவரம் தெரியல. ஆஃபீஸ்ல இருக்கும் சொன்னாங்க, சரி நீ பிபிஎஃப்ல போடு, இது 15 வருஷத்துக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நானும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த டைம்ல சம்பளம் இவ்வளவு இல்லை. 19 வயசுனா நினைச்சு வாங்கிட்டு எனக்கு 53 வயசு ஆகுது. எனக்கு 19 வயசு இருக்கும்போது இது இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், நான் அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா எனக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் வருஷத்துல கட்டுறது ஒரு 500, 500 ரூபாய், 700 ரூபாய் அப்படி. அப்ப இருக்க என் சம்பளம் ஏற ஏற நான் பல விதமான அவுட் சோர்சிங் நான் செஞ்சுட்டு வந்தேன். அந்த டைம்ல நான் வருஷத்துல 40,000,
செல்லம்ல 1 lakh அப்படின்னு நான் சேவ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு துணையா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னதான் அது என்னன்னு வந்து கடைசி ஒரு ஒரு லாங் வீடியோ தனியா நான் போடுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. அதை வந்து இதுல நான் சொல்லுறது நான் ஆசைப்படல, ஏன்னா இது வேற டாபிக்ல நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து சேவ் பண்ணாதான் நாளைக்கு நம்ம பணம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, சேவ் மணி டுடே டுமாரோ மணி வில் சேவ் யூ. இன்னைக்கு நீங்க பணத்தை சேவ் பண்ணா நாளைக்கு பணம் உங்களை வந்து காப்பாற்றும். அதுதான் சொல்றேன், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த லோன் வாங்குறதோ இல்ல கை மாத்தியா நம்ம வாங்குவோம் பாரு, அது ஸ்டாப் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம கிடைக்கிற சம்பளத்தை வந்து ஈஸியா டிவைட் பண்ணி நம்ம சேவ் பண்ணாதான் நம்ம நிச்சயமா வந்து ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்போ வந்து எல்லா பேமெண்ட்டும் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பணம் கொடுத்துதான் வாங்க நம்ம வந்து அதை பூர்த்தி பண்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம யோசிக்க கூடாது, இது நமக்கு தேவை இல்லையா? அதுக்காக நம்ம டைம் எதுக்கு ஒதுக்க மாட்டோம். நம்ம அடுத்தவங்க வாங்குறாங்கன்னு நினைச்சிட்டு வந்து நம்ம பட்டுன்னு போய் அந்த பொருளை போய் வாங்குறோம். ஆனா என்ன ஆகுது, நம்ம ஒரு இஎம்ஐல வந்து சிக்கலா வந்து அந்த இடத்துல வந்து குழப்பத்துல நம்ம நிக்கிறோம் இல்லையா? அவங்க அடுத்தவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு நல்ல ஒரு சௌகரியம் இருக்குது, எல்லா இடத்துலயும் சோர்சஸ் இருக்குது, பணம் வருது, அவங்க வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு அது இல்லை. அவங்க வாங்குற நம்ம வாங்கிட்டு வந்து கடைசியில நம்மளுக்கு தானே தலைவலியா இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல வழி கொண்டு போறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரிக் தான், சேவ் பண்ணுங்க பணத்தை சேவ் பண்ணாதான் வந்து நம்ம லோன் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னவோ வாழ முடியும். நம்ம வந்து கடன் இருந்து நம்மளுக்கு வந்து அது எவ்வளவு ப்ரெஷரை கொடுக்குதுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது என்ன வந்து நம்மளுக்கு அந்த டியூ டேட் வரும் பாரு, கடன் கொடுக்கணும், அந்த ஒரு டியூ, அந்த இடத்துல ஒரு டென்ஷனா இருக்கும். ரெண்டாவது அதுல இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த இஎம்ஐ கட்டுறாப்புல இருக்கும். மூணாவது கண்டிப்பா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப், ஒரு டென்ஷனான ஒரு லைஃப். இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணவே முடியாது இந்த இடத்துல. ஸோ சுருக்கமா சொல்ல போனா வந்து இந்த வீடியோல நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா வந்து, நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும், என்னென்ன செலவு இருக்குது, எப்பப்ப என்னென்ன வாங்கணும், லிஸ்ட் பிரகாரம் போனா வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம கடனை வந்து ஒரு குட் பை சொல்லிட்டு நம்ம பணத்தை சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வேலையும் செய்யணும், நான் பட்டுன்னு இது சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். இன்னொரு நல்ல வீடியோ நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.